நண்பர்களே, இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடந்த முதல் ஒருநாள் போட்டி மெக்லின் பார்க் நேப்பியர் ஆடுகளத்தில் போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில் முதல்ல நியூசிலாந்து 157க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அடுத்து இந்தியா விளையாண்டாங்க. ஒரு 10 ஓவர் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அம்பையர்கள் போட்டி கொஞ்ச நேரம் நிப்பாட்டி இருப்பாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சூரிய ஒளி தான் காரணம். பொதுவாக சர்வதேச போட்டி நடக்கும் பொழுது சூரிய வெளிச்சம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டி நிப்பாட்டி இருப்பாங்க. ஆனால் முதல் ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா அம்பையர்கள் அதிக சூரிய ஒளி இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்தினால போட்டி நிப்பாட்டி இருக்காங்க. அதாவது நேப்பியர் ஆடுகளத்தில் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆடுகளத்தில் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயம் பேட்ஸ்மேன் பேட் பிடிக்கும் பொழுது அவருடைய கண்களை கூசும் விதத்தில் சூரியன் இருந்திருக்கு. ஸோ ஒளியும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இந்த ஒரு காரணத்தை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்பையர்கள் போட்டி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இது கிரிக்கெட் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதிக சூரிய ஒளி இருக்குது, பேட்ஸ்மேன் கண்ணை கூசுதுன்னு சொல்லிலாம் இது வரைக்கும் எந்த ஒரு போட்டியும் நிப்பாட்டினது கிடையாது. இதே மாதிரி ஒரு சம்பவம் இதற்கு முன்னாடி உள்ளூர் போட்டி நடந்த சமயத்திலே இந்த ஆடுகளத்தில் நடந்திருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடுகளம் கட்டப்பட்ட விதம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கூடிய விரைவில் இந்த பிரச்சனையை சரி பண்ணல அப்படின்னா பல சர்வதேச போட்டிகள் சூரிய ஒளி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தடைப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. கூடிய விரைவில் நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியம் இதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிக்கெட் வீரர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.